ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் இந்த காணொளி வழியாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கும்படி, தேவ வசனத்தை தியானிக்கும்படி நாம் இந்த நேரத்தில் சங்கீத புஸ்தகம் 71வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் வாஞ்சிக்கிறேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை வாருங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு பொழுதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கேட்கிற விண்ணப்பம், தேவனை நோக்கி மன்றாடுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். தேவன் மீது நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன், தேவனை நம்பி இருக்கிற இந்த மனிதன், இந்த சங்கீதக்காரன் உடைய ஏக்கம், விருப்பம், அவனுடைய ஜெபம், விண்ணப்பம் என்னவென்றால், நான் ஒரு பொழுதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று தான் அங்கே கேட்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நடந்து வருகிறது. இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபம், ஏக்கம், தேவனிடத்திலே மன்றாடுகிற காரியம் என்ன? ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே வெட்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. நாம் தலை குனிந்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. அந்த வெட்கம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது மிகவும் வேதனை உள்ளவர்களாக, துக்கம் உள்ளவர்களாக, நாம் கவலை உள்ளவர்களாக, கண்ணீர் உள்ளவர்களாக மாறிவிடுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அதை விட இன்னும் சொல்லப்போனால், வாழுவதற்கே விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும், என்னை பார்த்து கொள்ளும், நான் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. என்றால் அந்த வெட்கத்தினுடைய தன்மையை, வெட்கத்தினுடைய நிலையை, வெட்கம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாதிக்கும் என்ற நிலையை நன்றாக அறிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, தெரிந்து கொண்ட இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெட்கமடையாதபடி என்னை காப்பாற்றும், பார்த்து கொள்ளும், நான் வெட்கமடையாதபடி இருக்கிற ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய விருப்பத்தை இந்த சங்கீதக்காரன் இந்த வேத வசனத்திலிருந்து வெளிப்படுத்தி நிற்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெட்கப்படாத ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று நாம் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது, கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய இருதயத்திலும், இருதயத்தின் ஆழத்திலே இப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கலாம். நான் வெட்கமடையாதபடி, வெட்கப்படாதவனாக, வெட்கமடைந்த ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது, தலை குனிந்து நான் நிற்கக்கூடாது என்கிறதான விருப்பத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையில் இது காணப்படலாம். அப்படித்தான் இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் தலை குனிந்து போகக்கூடாது, வெட்கப்படைந்து போகக்கூடாது, எந்த காரியத்திலும் சிறப்பாக நான் செய்து மேன்மையுள்ள ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரை நோக்கி அவர் செய்கிற ஒரு விண்ணப்பமாக, ஜெபமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறபடினால் ஆண்டவரே, நீர் நான் எந்த விதத்திலும் வெட்கமடையாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டவர்களாக, உங்கள் வாழ்க்கையிலே வெட்கத்தின் மேல் வெட்கம், நிந்தை மேல் நிந்தம், அவமானத்தின் மேல் அவமானம், போராட்டத்தின் மேல் போராட்டம், இனி இந்த வாழ்க்கை எதற்குங்கிற போராட்டமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இந்த தேவன் நம்மை வெட்கமடையாதபடி, எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காப்பாற்றி சரியான வழியிலே நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வெட்கம்
உங்கள் வெட்கம் தலை குனிந்து நிற்கக்கூடியதாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை காணப்படலாம். ஆனால் இந்த தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி இந்த சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுவது போல மன்றாடுவது போல தேவனை நோக்கி நாம் கேட்கின்ற பொழுது எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் நாம் வெட்கமடைந்து போகாதபடிக்கு நம்மை கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்த விபரீதங்களினாலே சூழ்நிலைகளினாலே நீங்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டவர்களாக தலை குனிந்து நீங்கள் ஒருவேளை நடக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் உங்களை தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய தவறுகளை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய வெட்கத்தை ஆண்டவர் நீக்கி தலை நிமிந்து நடக்கிறவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை செய்து முடிப்பதற்கு சகல வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரனுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் என்னவென்றால், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீங்கள் கர்த்தரை நம்பி இருப்பீர்களால், நாம் யாவரும் கர்த்தரை நம்பி இருப்போமானால், அவரையே தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறபடி நான் நிச்சயமாக நாம் வெட்கமடையாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நான் ஒரு பொழுதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று அதை செய்ய வல்லவரிடத்திலே இந்த சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒரு பொழுதும் வெட்கமடையாதபடிக்கு என்னுடைய வாழ்நாளிலே இந்த பூமியிலே நான் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நேரமும் ஒவ்வொரு காலங்களிலும் நான் எந்த சூழ்நிலையிலும் வெட்கமடையாதபடிக்கு நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கூட விண்ணப்பத்தோடு கூட இருதயத்திலே தீராத ஏக்கத்தோடு கூட அவர் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறதை மன்றாடுவதை இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உண்மை நம்பி இருக்கிறேன், ஒரு பொழுதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த தேவனிடத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தேவனை நோக்கி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வழியிலே நடப்போமானால், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடப்போமானால், தேவ ஆலோசனையின்படி நான் நடப்போமானால், இந்த சங்கீதக்காரன் கேட்டது போல தேவன் எங்களையும் உங்களையும் ஒரு பொழுதும் வெட்கமடையாதபடிக்கு ஆண்டவர் நடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தலை குனிந்து நடக்காதபடிக்கு தலை நிமிந்து நடக்கத்தக்கதான தேவ கிருபையை ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தந்தருள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி நாமும் கர்த்தரிடத்திலே கேட்போம். இந்த சங்கீதக்காரன் தேவனை நோக்கி மன்றாடினது போல, கேட்டது போல, அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி நாம் சொல்லுவோம், கர்த்தாவே நான் நம்பி இருக்கிறபடினால், உம்மையே நான் நம்பி இருக்கிறபடினால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையும் ஒரு பொழுதும் நான் வெட்கமடையாதபடிக்கு, வெட்கமடையாத ஊழியக்காரனாக, வெட்கமடையாத மனிதனாக, வெட்கமடையாதவனாக, வெட்கப்பட்டு போய்விடாத ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறேன் என்று எங்களுடைய வாழ்க்கையை இந்த தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் வெட்கமடையாதபடிக்கு அவர் பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரன் சகோதரி, நீங்கள் வெட்கத்தின் மேல் வெட்கம் உள்ளவர்களாக தலை குனிந்து உங்கள் வாழ்க்கையிலே வெட்கத்தின் நிந்தையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தலை குனிந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆம் சர்மையானவளே, தாவீது ராஜா ஒரு முறை கூட தலை குனிந்து தலை வெட்கத்தின் மேல் நிந்தையோடு கூட அவன் ஓடிப்போன சம்பவம் இருக்கிறது. ஆனால் அதே தேவன் தாவீதை தலைநிமிர்ந்து தலைநிமிர பண்ணினார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வெட்கத்தை நீக்கி ராஜாவாக சிங்காசனத்திலே ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தினதை வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஆம், அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தலையை ஆண்டவர் நிமித்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வெட்கமடையாதபடி பாதுகாத்து வழிநடத்துவதற்கு இந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, வெட்கம் உங்களால் தலை தூக்க முடியவில்லையா? வெட்கத்தினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வெட்கத்தினாலே நீங்கள் தலைகுனிந்து நிற்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட விபரீதத்தினால் நீங்கள் வெட்கப்பட்டு போய்விட்டீர்களோ? உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட விபரீதத்தினாலே நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ? ஊழியத்திலே உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறீர்களோ? இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்திலே நீங்கள் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்பினால் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர்த்தி உங்கள் தலையை நிமிர பண்ணி வெட்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக ஒரு விசை நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபொழுதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று இந்த சங்கீதக்காரன் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை கேட்டது போல கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களும் இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணுகிற பொழுது அவளோடு நீர் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். வெட்கத்தின் மேல் வெட்கம் ஐயா, நிந்தை மேல் நிந்தை, அவமானம், தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடைய கிருபை, இரக்கம், தயவு மூடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய வெட்கத்தை ஆண்டவரை நீக்கி, தலைகுனிவை நீக்கி கர்த்தாவே, தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.